போக இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்து ஒரு செலிபிரிட்டி வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, அவங்க யாருன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இருக்கும் வணக்கம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட சூப்பர் டீலக்ஸ் இந்த படம் வந்து நேற்று தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணன் தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவரோட கரியரில் எடுத்து பண்ணுறாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைமாக விஜய் சேதுபதி அண்ணன் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக பண்ணுறாரு. ஷில்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமாக எல்லாரையும் அப்படியே வசீகரம் பண்ண வரப்போறான்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் தியாகராஜன் குமாரராஜா இவர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஆரண்ய காட்டம் சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணியிருந்தாரு. அப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது பெரிய ஒரு வரவேற்பு எதுவுமே இந்த படத்துக்கு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்த எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல படமா இருக்கு, இந்த படத்தோட டைரக்டர் நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கரா வருவான்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து அடுத்ததா செகண்ட் மூவியா வந்து சூப்பர் டீலக்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிரிட்டிக் வைஸா இருக்கட்டும் சரி, மக்களா இருக்கட்டும் சரி, எல்லாருமே இந்த படத்துக்கு மேல வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. அப்படி இந்த படம் வந்து நேத்து ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்ததுல இருந்து ப்ளூ சட்டை மாறில இருந்து பிரசாந்த் அதுக்கப்புறம் எல்லா கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு படமா வந்து தமிழ் சினிமாவில் இருக்கும்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அண்ணனோட ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பயங்கரமா ரசிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு 3 மணி நேரம் படமா இருக்க போய் கொஞ்சம் போரிங்கா போகுதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னரா சூப்பர் டீலக்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அது போக இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்து ஒரு செலிபிரிட்டி வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, அவங்க யாருன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 63 இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி வந்து இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி அர்ச்சனா கல்பாத்தி வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் செலக்ட் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து செம்மையா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இவங்க வந்து ஒரு 2 பேரும் வந்து பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ணன் வந்து பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ணன் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்க ஒரு வெர்சடைல் ஒரு ஆக்டர், இவரை மாதிரி இன்னொருத்தர் நடிக்க வரதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வந்து எடுக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. அடுத்ததாக அவங்க பாராட்டியிருக்க இன்னொருத்தங்க வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தா. அதாவது சமந்தாவோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து செம்மையா இருக்கு, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சமந்தாவை பயங்கரமாகவே ரசிச்சேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா கல்பாத்தி வந்து பயங்கரமான ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இது அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தளபதி 63 பற்றின ஏதாவது ஒரு அப்டேட் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தே இருக்கும்போது சூப்பர் டீலக்ஸை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பேசியிருக்காங்க. அதான் கொஞ்சம் ஒரு வருத்தமான விஷயம். இருந்தாலும் சூப்பர் டீலக்ஸ் இந்த டீமுக்கு வந்து பயங்கரமான ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக கண்டிப்பாக இது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ் இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமாக நெட்டி ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக சூப்பர் டீலக்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நெட் டிவி ஃபார் யூக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.